அனைவருக்கும் வணக்கம். நம்ம கல்வி குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 6ல் கற்கண்டு என்று சொல்லக்கூடிய இலக்கண பகுதியில் புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இலக்கண பகுதின்னு சொல்லலாம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அதனுடைய தொடர்ச்சியாக 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் புணர்ச்சி அப்படின்றதுனா என்ன, அது எப்படி அமையும், அதில் வரக்கூடிய வகைகளில் ஒரு 2 வகையான புணர்ச்சிகளினுடைய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடத்தினுடைய தலைப்பு பற்றிய ஒரு விவாதம் தெரிஞ்சுக்கலாம். புணர்ச்சினா என்ன? புணர்தல் அப்படின்னா 2 சேர்தல் அப்படின்னு அர்த்தம். எதுவும் சேரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் 2 சொற்களை சொல்கிறாங்க. நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சொல் நிலைமொழி அப்படின்ட்டும், வந்து சேருகின்ற இன்னொரு சொல் வருமொழி அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி இந்த 2 சொற்களும் சேரும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம்தான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படிங்கிறத பற்றிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். புணர்ச்சி என்பது 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. 2க்கும் மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி, வருமொழி நிலைமொழியாகி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புணர்ச்சினா என்னென்னா, 2 சொற்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 2க்கும் மேற்பட்ட சொற்கள் இருந்தாலும் அங்கே நிலைமொழி வருமொழி அப்படின்ற 2 சொற்கள் அமைந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு வகையில் வருமொழி கூட நிலைமொழியாக நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வது தான் புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ அமைந்து வரும் பொழுது இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு இணையும் போது ஒளிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு, அந்த மாற்றம் இல்லாமலும் சேர்வதுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் சேரும் பொழுது அந்த ஒளிநிலை, அந்த சவுண்டு உச்சரிக்கின்ற தன்மையில் மாற்றங்கள் நிகழும். ஒருவேளை மாற்றங்கள் நிகழாமையும் இருக்கும். அதுக்கு பேர் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, 2 சொல்ல சேர்த்து சொல்லணும், அதுக்கு பேர் தான் புணர்ச்சி. புணர்ச்சியில் நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும், வருமொழியினுடைய முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முன் வகுப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். உயிர் முதல்னா என்ன, உயிரீர்னா என்ன? நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்தினுடைய ஓசையில் வந்துச்சுன்னா அது உயிரீறு. அதுவே மெய்யெழுத்தை கொண்டு வரும்போது அது மெய்யீறு. இது 2மே உயிரீறு மெய்யீறு எதை பொறுத்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தை கொண்டு தீர்மானிக்கப்படும். அதுவே உயிர் முதல் மெய் முதல்னா என்ன? வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது உயிர் முதல் அப்படின்னு சொல்லலாம். வருமொழியினுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது மெய் முதல் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். புணர்ச்சியில் இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்போ உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்லாம் பார்த்தோம். அதனுடைய எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். புணர்மொழியினுடைய இயல்பு எழுத்து வகையால் சொற்கள் 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று உயிரீறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்ட்டு. பாருங்கள், உயிரீறு அப்படின்னு எடுத்துட்டோன்னா கலை கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லும்பொழுது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து அப்படின்னு எடுத்துட்டோன்னா இங்கு கலை அப்படின்ருக்கு. இந்த கலை அப்படின்றதில் கடைசி எழுத்து லை அப்படின்ருக்கு. அந்த எழுத்தை நம்ம பிரிக்கும் பொழுது நமக்கு இல் கூட்டல் ஐ அப்படின்ற ஒரு எழுத்து கிடைக்குது. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஐ அப்படின்ற உயிரெழுத்தை கொண்டு முடிகிறதுனால இதுக்கு பேர் உயிரீறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், மண் கூட்டல் குடம். இது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து. நிலைமொழியில் மண் என்பது நிலைமொழி, குடம் என்பது வருமொழி. அந்த மண் என்பதில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து இன் என்பது அந்த புள்ளி வச்ச ஒற்றெழுத்து வரதுனால அதை மெய்யெழுத்து நம்ம சொல்லுவோம். இந்த மெய்யெழுத்தை கொண்டு நிலைமொழி முடிகிறதுனால இதுக்கு பேர் மெய்யீறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வாழை கூட்டல் இலை அப்படின்ட்டுருக்கு. அதில் வருமொழியை பாருங்கள். வருமொழியினுடைய முதல் எழுத்து என்னவாக இருக்குன்னா
உயிரெழுத்தாக இருக்குது. இலை அப்படிங்கிறது வருமொழி, அதில் முதல் எழுத்து ஈ அப்படிங்கிறது முதல் எழுத்து. அந்த ஈ என்பது உயிரெழுத்தாக அமைகிறதுனால இதுக்கு பேர் உயிர் முதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வாழை கூட்டல் மரம் அப்படிங்கிட்டு இருக்குது. அதில் வருமொழி என்பது மரம், அதில் முதல் எழுத்து மா. அதை எப்படி பிரிக்கலாம்? இம் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் போது இம் அப்படின்ற மெய்யெழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்தில் வரதுனால இது மெய் முதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் முன் உயிர் எப்படி வரும்? உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னு எப்படி பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், மணி கூட்டல் அடி. அதில் நிலைமொழி என்பது மணி, அதில் கடைசி எழுத்து நீ. நீ எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தில் உயிரெழுத்து வந்திருக்கு. வருமொழி என்பது அடி, அதில் முதல் எழுத்து என்ன? ஆ, அதுவும் உயிரெழுத்து தான். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் உயிரெழுத்து, வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்து. இப்படி வந்துச்சுன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி உயிர் வந்ததுனால உயிர் முன் உயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது உயிர் முன் மெய், பனி கூட்டல் காற்று. இப்போ நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து பாருங்கள், பனி என்பது நிலைமொழி, அதனுடைய கடைசி எழுத்து நீ. அதை எப்படி பிரிக்கலாம்? இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தில் ஈ என்ற உயிரெழுத்து அமைஞ்சிருக்கு. காற்று என்ற வருமொழியில் கா அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். இக்கு என்பது மெய்யெழுத்து, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தில் உயிர் வருமொழியினுடைய முதல் எழுத்தில் மெய்யெழுத்து வரதுனால அதை உயிர் முன் மெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பனிக்காற்று. அதுக்கு அடுத்தது மெய் முன் உயிர், ஆள் கூட்டல் இலை, ஆளிலை. இதில் நிலைமொழி ஆள் என்பது, அதில் கடைசி எழுத்து இல் என்பது மெய்யெழுத்து. அதுக்கடுத்து வருமொழி இலை என்பது, அதில் முதல் எழுத்து ஈ. நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்குது, வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா மெய் முன் உயிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்தது மெய் முன் மெய், மரம் கூட்டல் கிளை. நிலைமொழி எது? மரம், அதில் கடைசி எழுத்து இம், அது மெய்யெழுத்து. வருமொழி எது? கிளை, அதனுடைய முதல் எழுத்து கி. அதை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம், அதுவும் மெய்யெழுத்து. மெய்யெழுத்து நிலைமொழி கடைசியில் மெய்யெழுத்து வந்திருக்கு, வருமொழி முதலையும் மெய்யெழுத்து வந்திருக்கனால இதை மெய் முன் மெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, புணர்ச்சினா என்ன, அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இணைகின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்கள் புணர்ச்சின்னு சொல்லுவோம். அதில் உயிர் முதல்னா என்ன, மெய் முதல்னா என்ன, உயிரீருன்னா என்ன, மெய்யீர்னு என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். இந்த இயல்பாகவே புணர்ச்சி அப்படிங்கிறத என்னவா பிரிக்கலாம்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது விகார புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இயல்பு அப்படின்ற ஒரு வார்த்தை சாதாரணமாக அப்படியே வரும் அப்படின்னு அர்த்தம். விகாரம் அப்படிங்கிறது மாற்றம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை 2 வகைப்படுத்தலாம். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? பனை கூட்டல் மரம், பனை மரம். இதுதான் இயல்பான புணர்ச்சி. அதாவது பனை அப்படின்ற சொல்லும், மரம் அப்படின்ற, பனைங்கிறது நிலைமொழி சொல், மரம்ங்கிறது வருமொழி சொல், 2 சேரும்போது எந்த விதமான மாற்றங்களும் இன்றி இயல்பாக நிலைமொழி சொல்லும் வருமொழி சொல்லும் அப்படியே சேருகின்ற புணர்ச்சி தான் இயல்பு புணர்ச்சி. பனை கூட்டல் மரம், பனை மரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், வாழை கூட்டல் மரம், வாழை மரம். செடி கூட்டல் கொடி, செடி கொடி. மண் கூட்டல் மலை, மண்மலை. இதில் நிலைமொழியெல்லாம் அப்படியே வந்திருக்கு, வருமொழியும் சேர்க்கும் பொழுது அப்படியே தான் வந்திருக்கு. எந்த விதமான சேஞ்சஸ், அதாவது மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இதுக்கு பேர் தான் இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. புணர்ச்சியில் ஏதாவது மாற்றம், 2 சொற்கள் நிலைமொழி வருமொழி 2 சேர்க்கும்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸோ, ஒரு எழுத்து வேறு மாதிரி வந்திருந்தாலோ, ஒரு எழுத்து மாறி வந்தாலோ, ஒரு எழுத்து நீங்கி வந்தாலோ, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது விகார புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 தோன்றல், 2வது திரிதல், 3வது கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
தோன்றுதல் அப்படின்னா ஒரு எழுத்து தோன்றுறதுன்னு அர்த்தம். திரிதல்னால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுறதுன்னு அர்த்தம். கெடுதல்னால் நீங்கி வருதல், மறைந்து வருதல் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். இப்போ தோன்றல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு சான்று பாருங்கள், நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு. இங்கே நிலைமொழி நுழைவு, வருமொழி தேர்வு, ரெண்டையும் சேர்க்கறனால ஒரு எழுத்து நமக்கு தோன்றுது பாருங்கள். இத்து அப்படின்ட்டு ஒரு எழுத்து தோன்றுது. அதனால தான் இதுக்கு பேர் தோன்றல் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை. இதுவும் நல்லா கவனிக்கணும். இங்கு கல்லூரிங்கிறது நிலைமொழி, சாலைங்கிறது வருமொழி. ரெண்டும் சேரும் பொழுது இச்சு அப்படின்ற ஒரு எழுத்து சேர்ந்துருக்கு, ஒரு எழுத்து தோன்றி இருக்குது. அதனால் இது கல்லூரி சாலை அப்படின்னு தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், பல் கூட்டல் பசை, பற்பசை அப்படின்னு சொல்கிறோம். நிலைமொழி பல், வருமொழி பசை, ரெண்டு சேர்க்கும்போது பற்பசை. இதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, மாற்றம் நிகழ்ந்துக்குன்னா, இல் அப்படின்ற எழுத்து இர் அப்படின்ற எழுத்தாக மாறி இருக்குது. மாறிதல், மாறி வந்தாவே அதுக்கு பேர் திரிதல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அதுக்கு திரிதல் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து புறம் கூட்டல் 400, புறநானூறு. இதில் நிலைமொழி புறம், 400 வருமொழி, ரெண்டு சேர்க்கும்போது புறநானூறு. இங்கே ஏதாவது ஒரு எழுத்து மறைஞ்சி வந்திருக்கு, கெட்டு போய் வந்திருக்கு. என்ன எழுத்து கெட்டு போய் வந்திருக்கு, இம் அப்படின்ற எழுத்து கெட்டு போயோ மறைஞ்சோ வந்திருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் கெடுதல் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கு அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நம்மளுடைய பாடப்பகுதியில் உயிரீற்று புணர்ச்சி அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அந்த உயிரீற்று புணர்ச்சியில் என்னென்ன வகைகள் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. அதில் நம்மளுடைய பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உடம்படுமை புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த உடம்படுமைனா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். உடம்படுமை, உடம்படுத்தல் பொருட்டு ஒரு மெய்யெழுத்து தோன்றும். எதையும் உடன்படுத்துதல் பொருட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு சொற்கள், அந்த ரெண்டு சொற்களுமே சேர்ப்பதற்காக. எந்த ரெண்டு சொற்கள், நிலைமொழி வருமொழி என்ற சொற்களையுமே சேர்ப்பதற்காக. இந்த ரெண்டு சொற்களையுமே என்ன இருக்கும், நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்தாக தான் இருக்கும், வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக தான் இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், உயிர் முன் உயிர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ரெண்டுமே சேர்க்கும் பொழுது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய எழுத்து தான் உடம்படுமை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உடம்படுமை எழுத்துக்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று ஈ, அதாவது எகர ஒற்று, யா எழுதி மேலே புள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் வா, இவ்வு என்று சொல்லக்கூடிய எழுத்து வகர ஒற்று அப்படின்னு சொல்லுவோம். வா எழுதி மேலே புள்ளி வைக்கணும். ஈ, இவ்வு என்று சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்துக்கள். இதுக்கு நம்ம பாடப்புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத இந்த உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா உடம்படுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உடம்படுமை எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈ, இவ்வு என்று சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்துக்கள். இதுக்கு விதிகள் சொல்கிறாங்க பாருங்கள். நிலைமொழியினுடைய ஈற்றிலேயே மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள். ஈ, ஈ, ஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்களும் சேரும். அந்நிலையில் யகர உடம்படுமையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எடுத்துக்காட்டுகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், மணி கூட்டல் அழகு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. மணி என்பது நிலைமொழி, அழகு என்பது வருமொழி. மணி அப்படிங்கிறதுல நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து நீன் இருக்குது. அதை எப்படி பிரிக்கலாம், இன் கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தில் ஈ இருக்குது, வருமொழியினுடைய முதல் எழுத்தில் ஆ இருக்குது. இது ரெண்டையுமே அப்படியே சேர்த்து எழுதணும்னு பார்த்தா மணி அழகு அப்படின்னு எழுதணும்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆவை எடுத்துட்டு இன்னொரு எழுத்தை நம்ம சேர்க்கும். அந்த சேர்க்குற எழுத்துக்கு பேர் தான் உடம்படுமை எழுத்துன்னு சொல்லுவோம்.
நிலைமொழியினுடைய கடைசியில் இ அப்படின்ற ஒரு குறில் எழுத்து வந்துச்சுன்னா அங்கே என்ன உடம்புடைமை எழுத்தை சேர்க்கணும்? எகர ஒற்று ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தை நம்ம சேர்க்கணும். அதனால தான் இங்கே என்ன சேர்த்துருக்காங்க? மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு சேர்த்துருக்காங்க. இதுக்கு என்ன விதி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். இ ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்ற விதி எழுதணும். இ ஈ ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி எகர ஒற்று சேர்ந்தது அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஈயையும் ஆவையும் சேர்த்துனா நமக்கு என்ன எழுத்து கிடைக்கும்? ஈ கூட்டல் ஆ, யா அப்படின்ற எழுத்து கிடைக்கும். அதுக்கு என்ன விதி எழுதலாம்? ஈங்கிறது உடல், மெய், ஒற்று அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. அதாவது மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம், ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் உடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உடல் மேல், உயிர் வந்து, உயிர்னா என்ன? உயிரெழுத்து. இப்போ மெய்யெழுத்துக்கு பக்கமாக உயிரெழுத்து வந்து சேர்ந்தா நமக்கு என்ன எழுத்து கிடைக்கும்? உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். ஈங்கிறது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து, ரெண்டு சேர்றதுனால யா அப்படின்ற உயிர்மெய் எழுத்து கிடைக்குது. அதுக்கு தான் விதி சொல்கிறாங்க பாருங்கள். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதி சொல்கிறாங்க. இப்போ இந்த மணி கூட்டல் அழகு அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம்? மணி அழகு அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். ஆனால் இங்கே ரெண்டு விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. என்னென்ன விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈ ஐ வழி எவ்வும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிகளை நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கடுத்து பாருங்கள், தீ கூட்டல் எரி அப்படின்னு இருக்கு. இது தீ எரி அப்படின்னு நம்ம புணர்ச்சியில் சேர்த்து எழுதுவோம். இங்கே நிலைமொழியினுடைய ஒரே ஒரு எழுத்து, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது. மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனுடைய அந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றிய பதிவு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அந்த தீ கூட்டல் எரி அப்படிங்கிறதுல தீயை பிரித்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஈ அப்படின்ற ஒரு நெடிலெழுத்து நமக்கு கிடைக்கும். வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக ஏ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தாக இருக்குது. இப்படி வரும்பொழுது நிலைமொழியினுடைய முதல் எழுத்தானது இ ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்ற ஒரு விதிப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எகர ஒற்று, எகர உடம்புடைமை தோன்றி தீ கூட்டல் ஈ கூட்டல் எரி அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறமா ஈயையும் ஏவையும் சேர்க்கறதுக்காக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி ஈயும் ஏவும் சேர்ந்து ஏ அப்படின்னு மாறி தீயெறி அப்படின்ற சொல் நமக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து பாருங்கள், ஓடை கூட்டல் ஓரம், ஓடையோரம் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதுவோம். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து டை, அதை பிரிச்சுன்னா இட்டு கூட்டல் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வறுமொழியினுடைய முதல் எழுத்து ஓ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்து. இப்படி வரும்பொழுது இ ஈ ஐ வழி எவ்வும், நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து இ ஈ ஐயாக ஏதாவது ஒரு எழுத்தில் இந்த மூன்று எழுத்துக்களிலும் ஏதாவது ஒரு எழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே ஐ வந்திருக்கு, அதனால் எகர உடம்புடைமை தோன்றும். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம் அப்படின்னு எழுதலாம். அதுக்கு அடுத்தது ஈயையும் ஓவையும் சேர்த்தா நமக்கு யோ அப்படின்ற எழுத்து கிடைக்கும். அதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியை பயன்படுத்தி ஈயையும் ஓவையும் சேர்த்து யோ அப்படின்னு மாற்றி ஓடையோரம் அப்படின்னு நம்ம எழுதணும். இது வந்து ஒரு விதி நம்ம பார்த்துருக்கோம் உடம்புடைமை புணர்ச்சியில். இ ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்ற விதியை பார்த்துருப்போம். அதுக்கடுத்து பாருங்கள், ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்னு இருக்குது. ஏனை உயிர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இ ஈ ஐயை தவிர இருக்கக்கூடிய ஏனைய உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? உயிரெழுத்துக்கள் 12ல் இந்த 3 எழுத்துக்களும் போயிடுச்சு அப்படின்னா மீது இருக்கக்கூடிய 9 எழுத்துக்களும் வந்துச்சுன்னா அங்கே வகர ஒற்று, வகர உடம்பொடுமை தோன்றும். இவ்வு என்று சொல்லக்கூடிய எழுத்து தோன்றும் அப்படிங்கிறது தான் விதி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இ ஈ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்பொழுது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் புணர்ந்து வரும்போது வகரமை தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எடுத்துக்காட்டுகள் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், பல கூட்டல் உயிர் அப்படின்னு இருக்குது. இது நம்ம எப்படி சேர்த்தலாம்? பல உயிர் அப்படின்னு நம்ம சேர்த்தணும். பல அப்படின்ற நிலைமொழியில் கடைசி எழுத்து லான் இருக்குது. இதை பிரித்தோன்னா இல் கூட்டல் ஆன் பிரிக்கலாம். வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய ஏதாவது உயிரெழுத்து வந்திருக்கணும். இங்கே ஊ அப்படின்ற உயிரெழுத்து வந்திருக்கு. இப்படி வரும்பொழுது
ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி இவ் அப்படின்ற உடம்படுமை தோன்றும். அதனால் பல கூட்டல் இவ் கூட்டல் உயிர் அப்படின்னு நம்ம எழுதணும். அதுக்கடுத்து இவ்வையும் ஊவையும் சேர்க்கறதுக்காக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி இவ்வும் ஊவும் சேர்ந்து ஊவா மாறி பல உயிர் அப்படின்ட்டு நமக்கு புணரும். அதுக்கடுத்து பாருங்கள், பா கூட்டல் இனம். இங்கே நிலைமொழி வந்து பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி. இது எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். நிலைமொழியினுடைய முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு எழுத்து தான் இருக்குது, அதனால் ஆ அப்படின்ற எழுத்து வந்திருக்கு. ஏனை உயிர்வரி வவ்வும் அப்படின்ற விதிப்படி நிலைமொழியில் ஐயை தவிர மீது இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் வந்து வறுமொழியினுடைய முதல் எழுத்து 12 உயிரெழுத்துக்கள் ஏதாவது ஒரு உயிரெழுத்து வந்துருந்துச்சுன்னா வகர உடம்படுமை தோன்றும் அப்படின்ற விதிப்படி பா கூட்டல் இவ் கூட்டல் இனம்னு எழுதுகிறோம். இந்த இவ்வையும் ஈயையும் சேர்த்து வீண் மாற்றுறதுக்காக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி இவ்வும் ஈயும் சேர்ந்து வீண் மாறி பாவினம் நமக்கு கிடச்சிரும். இங்கே 2 எடுத்துக்காட்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நிலைமொழியினுடைய கடைசி இடத்துல ஆவும் ஆ அப்படின்ற 2 எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதில் வகர உடம்புடைமை தோன்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 2 எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன், கேளுங்க. திரு கூட்டல் ஆரூர் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடியது, அதை சேர்த்துனா திருவாரூர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். திரு அப்படிங்கிற ரூ இருக்குது, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து. கூட்டல் ஊ அப்படின்னு வரும். அந்த ஊ என்பது நிலைமொழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு உயிரெழுத்து. வறுமொழியில் ஆ அப்படின்ற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன விதியை பயன்படுத்துவோம்? ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி வகர உடம்படுமை தோன்றும். இவ்வையும் ஆவையும் சேர்த்து வா அப்படின்ற எழுத்து எப்படி தோன்றுனா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி நமக்கு திருவாரூர் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பூ கூட்டல் அழகு, பூவழகு. நிலைமொழியினுடைய நிலைமொழியில் வந்து பார்த்தோன்னா ஓரெழுத்து ஒரு மொழி பூ என்ற எழுத்து இருக்குது. அதை பிரித்தோன்னா இப்பு கூட்டல் ஊ அப்படின்ற கிடைக்கும். நிலைமொழியில் ஊ என்று சொல்லக்கூடிய எழுத்து வந்து வறுமொழியில் ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்து இங்கே ஆ வந்துருந்துச்சுன்னா வகர உடம்புடைமை தோன்றும். அதுக்கு விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதியை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துறதுனால இங்கு நமக்கு வகர உடம்புடைமை தோன்றி பூ கூட்டல் இவ்வு கூட்டல் அழகு அப்படின்னு வந்துடும். இவ்வையும் ஆவையும் சேர்த்து வான் மாற்றுறதுக்காக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி பூவழகு அப்படின்ற சொல் நமக்கு கிடச்சிரும். இது போன்று மீது இருக்கக்கூடிய சான்றுகளையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து இப்போ ஏனைய உயிர்களில் ஏ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது, நெடில் எழுத்து. அப்படி வரும்பொழுது வறுமொழியில் 12 உயிரெழுத்துக்களுடைய சொற்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈயும் வரும் இவ்வும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், ஏ முன் இவ்விருமையும் அப்படின்ற விதியை இங்கே பயன்படுத்த போகிறாங்க. முதல்ல 2 விதி பார்த்துருக்கோம். ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் பார்த்துட்டோம். ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் அப்படின்ற விதியை பார்க்கும்போது இப்போ நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஏ என்று சொல்லக்கூடிய நெடிலெழுத்து வரும் பொழுது வறுமொழியில் ஏதாவது ஒரு உயிரெழுத்துக்கள் வந்தால் அங்கு எகர உடம்புடைமையும் வரும், வகர உடம்புடைமையும் வரும். அதுக்கு சான்று பாருங்கள். சே கூட்டல் அடி, சேயடி, சேவடி அப்படின்னு சொல்லலாம். இது ஓரெழுத்து ஒரு மொழி. சே அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஏ அப்படின்னு வரும். நிலைமொழியில் ஏ என்ற உயிரெழுத்து வந்து வறுமொழியில் ஏதாவது ஒரு உயிரெழுத்து வரும் பொழுது யகர உடம்புடைமையும் தோன்றும் அப்படின்ற விதிப்படி ஏனை ஏ முன் இவ்விருமையும் அப்படின்ற விதி. சே கூட்டல் ஈ கூட்டல் அடி, அந்த ஈயையும் ஆவையும் சேர்த்து யா வரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி சேயடின்னு வரும். சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடி, சேவடி, வகர உடம்புடைமையும் வரும் அப்படிங்கிறதான் இந்த விதி. அதுக்கடுத்து பாருங்கள், தே கூட்டல் ஆரம், தேவாரம். இதில் பாருங்கள், தேவாரம் அப்படிங்கும்போது தே அப்படிங்கிறத இத்து கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாம். இங்கே ஏ வரும்போது வகர உடம்புடைமை தோன்றி வந்து தேவாரம் அப்படின்னு வந்திருக்கு. இவனே கூட்டல் அவன் அப்படின்னு சொல்லும்போது இன் கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம். எகர உடம்புடைமை சேர்ந்து இவனே எவன் அப்படின்னு வரும் அப்படிங்கிறது இங்கே சுட்டி காட்டிருக்காங்க. உடம்புடைமையை புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். இதில் 3 விதிகள் இருக்குது. ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் அப்படின்ற 3 விதிகள் இருக்குது. உயிர்வரின் உடம்புடைமை என்றாகும் அப்படின்ற விதிப்படி இந்த புணர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம்.
அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா குற்றியலுகர புணர்ச்சி. இது முன் வகுப்புகளிலேயே நம்ம குற்றியலுகர புணர்ச்சினா என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வந்திருக்கோம். குற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். குறுகிய ஓசையுடைய லுகரம், அதாவது உகரம் அப்படின்னு அர்த்தம். குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டை வச்சு நம்ம அந்த புணர்ச்சி விதியை பொருத்தி பார்ப்போம். பாருங்க, வட்டு கூட்டல் ஆடினான் அப்படின்னு சொல்லும்போது வட்டாடினான் அப்படின்னு நம்ம எழுதுவோம். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து பாருங்க, இட்டு கூட்டல் ஊன்னு இருக்கு. இங்கு வரக்கூடிய ஊ என்பது குறைந்து ஒலிக்கக்கூடிய உகரம். அதனால தான் இதை குற்றியலுகர சொல் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக குற்றியலுகரம் 6 வகைப்படும் அப்படின்னு நம்ம முன் வகுப்புகளை பார்த்துருக்கோம். அந்த குற்றியலுகரம் குற்றியலிகரம் என்பதற்கான ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அந்த வட்டு என்பது குற்றியலுகர சொல். அதுவும் எந்த வகையான குற்றியலுகரம்னா வன்தொடர் குற்றியலுகரம். வள்ளி நிலத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு குற்றியலுகரமாக இருக்கனால இது வன்தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். அப்படி வரும்போது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து இட்டு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். இந்த குற்றியலுகர புணர்ச்சியினுடைய விதி, அதாவது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி வறுமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்து நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரம் அந்த வள்ளி நிலத்தை விட்டு நீங்கி ஓடி போயிடும் அப்படின்ற விதிப்படி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா ஊ போயிடும். வா இட்டு கூட்டல் ஆடினான்னு இருக்கும். அதுக்கப்புறம் இட்டையும் ஆவையும் சேர்க்கறதுக்காக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி வட்டாடினான் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க பாருங்க, நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும், வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்றமையுடன் இணையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, குற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகரங்களும், முற்றியலுகரம் அப்படிங்கிறது முன்வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஊ அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கும். குற்றியலுகரத்தை போலவே இருக்கக்கூடிய ஒரு சொல் தான் ஒரு முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லலாம். இதற்குண்டான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே முன்வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த உறவு கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊ அப்படிங்கிறத இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். இங்கே முற்று மற்றும் உறவொலி அப்படின்ற விதிப்படி உகரம் கெட்டு போயிடும். அதுக்கடுத்து ஊரா இவ்வு கூட்டல் அழகுன்னு மட்டும் இருக்கும். இவ்வையும் ஆவையும் சேர்க்கறதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியை பயன்படுத்தணும். இந்த ரெண்டும் சேர்ந்து உறவழகு அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன, உடம்படுமை புணர்ச்சினா என்ன, குற்றியலுகர புணர்ச்சினா என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்ததை தொகுத்து கொடுத்துருக்காங்க. இயல்பு புணர்ச்சினா என்ன, இயல்பாக நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து வருமொழியினுடைய முதல் எழுத்து ரெண்டு சேர்ந்து அப்படியே எந்த விதமான மாற்றங்களும் இன்றி வந்துச்சுன்னா இயல்பு புணர்ச்சி. பொன் கூட்டல் வலை பொன் வலை, எந்த சேஞ்சஸுமே இங்கே நடந்திருக்காது. விகார புணர்ச்சி அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது ஏற்கனவே நான் சொல்கிறது தான், தோன்றல் விகாரம் கெடுதல் விகாரம், அதுக்கடுத்து திரிதல் விகாரம், பூ கூட்டல் கூடை பூக்கூடை இது இக்கெழுத்து தோன்றி இருக்குது, அதனால் இது தோன்றல் விகாரம். கல் கூட்டல் சிலை கற்சிலை, இல்லுங்கிறது இறா மாறி இருக்குது, திரிதல் விகாரம். கபிலர் கூட்டல் பரணர் கபிலபரணர், இருன்ற எழுத்து நீங்கி இருக்குது, அதனால் இது கெடுதல் விகாரம். அதுக்கடுத்து புணர்ச்சியில் உடம்படுமை புணர்ச்சியும் குற்றியலுகர புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. மணி கூட்டல் அடி மணி அடி, இது வந்து ஐவழி எவ்வும் அப்படின்ற விதிப்படி மணி அடின்னு வந்துச்சு. குரு கூட்டல் அருள் குருவருள், இது வந்து ஏனை உயிர்வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி குருவருள் வந்துச்சு. தே கூட்டல் இலை தேயிலை, தே கூட்டல் ஆரம் தேவாரம், இது ரெண்டுமே நமக்கு ஏமுன் இவ்விருமையும் அப்படின்ற விதிப்படி இங்கு புணர்ந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள், குற்றியலுகர புணர்ச்சி. இதில் எனது கூட்டல் உயிர் எனதுயிர், நாடு கூட்டல் யாது நாடி யாது, நிலவு கூட்டல் ஒளி நிலவொளி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குற்றியலுகர புணர்ச்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அதாவது உடம்படுமை புணர்ச்சினை என்ன, முதல்ல புணர்ச்சினை என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதுக்கப்புறம் உடம்படுமை புணர்ச்சினை என்ன, அதற்கு உண்டான சான்றுகள், குற்றியலுகர புணர்ச்சினை என்ன, அதற்குண்டான சான்றுகள்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது தனிக்கூறில் தெரிந்து தெளிவோம் அப்படின்ற ஒரு பெட்டி செய்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானதும் கூட. தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லினமைகள் ஏறிய உகரம் குசுடுதுபுரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் 6 வகைப்படும். இது ஏற்கனவே முன் வகுப்பில் பார்த்தது தான். வன்தொடர் குற்றியலுகரம், நாக்கு, வகுப்பு,
மென்தொடர் குற்றியலுகரம் நெஞ்சு இரும்பு. இடைத்தொடர் குற்றியலுகரம் மார்பு அமிழ்து. உயிர்த்தொடர் குற்றியலுகரம் முதுகு வரலாறு. ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எஃகு அகுது. நெடில் தொடர் குற்றியலுகரம் காது பேசு என்பன போன்றெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். அதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு மெய்மயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெய்மயக்கத்தை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த பதிவில் நம்ம புணர்ச்சினா என்ன, அதனுடைய தன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அந்த குற்றியலுகர புணர்ச்சி வகைகளில் உடம்படுமை புணர்ச்சினா என்ன, அதுக்கடுத்தது பார்த்தோம்னா அந்த புணர்ச்சியினுடைய வகைகளில் குற்றியலுகர புணர்ச்சினா என்ன, உடம்படுமை புணர்ச்சினா என்ன, அந்த குற்றியலுகர புணர்ச்சியினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவு டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி மாணவர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.